ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் இந்த வருஷம் 14% ட்ராப் ஆகியிருக்கு. நீங்கள் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா ப்ராபப்ளி உங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ஹிட் வாங்கியிருக்கும். பட் பிக் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் இந்த டைமில் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்ட் பண்ணணுமா, எக்ஸிட் பண்ணணுமா, இல்லை இன்னும் அதிகமாக வாங்கணுமா? எஸ்பெஷலி மார்க்கெட் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபாலில் இருக்கிற போது பேனிக் ஆகிறதுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். பட் அது ரைட் மூவா இல்லை இது ஆக்சுவலி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஸ்கைஸா? வாங்க ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். லைக் ஸ்மால் கேப் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது, ஹிஸ்டாரிக்கலி என்ன நடந்திருக்கு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும். வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு holistic-investment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி ஏன் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இப்போ கிராஷ் ஆகிட்டு இருக்கு? இது பேட் லக் அப்படின்னு கிடையாது. இதுக்கு ஆக்சுவலி இந்த செல் ஆஃப்க்கு பிஹைண்ட் ரியல் ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஹை வேல்யூவேஷன்ஸ் லீடிங் டு அ கரெக்ஷன். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஓவர் த லாஸ்ட் 2 years மேசிவ் கெயின்ஸ் பார்த்தது. லைக் 30 to 40% ப்ரீமியமில் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படி ஆகும்போது ஒரு கரெக்ஷன் நடக்க வேண்டியது தான். இப்போ ப்ரீமியமும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அது சீப் இல்லை. And number 2, global uncertainty and FII selling. Foreign institutional investors வந்து இந்தியன் ஸ்மால் கேப்ஸ்லேருந்து அவங்க மணியை புல் அவுட் பண்ணுறது ஒரு ரீசன் தான். ஏன்னா லைக் ஃபேக்டர்ஸ் லைக் US இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ் அண்ட் குளோபல் ட்ரேட் பாலிசிஸ்னாலேயும் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் 3, மீன் ரிவர்ஷன் இன் பிளே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் மூவ் ஆகும். ஸ்மால் கேப் 2 years ஸ்ட்ரெயிட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ கூல் டவுன் ஆகிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கேம் தான். இதனால ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்மால் கேப் ஆயிடுமா? நாட் நெசசரிலி. வாங்க ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆக்சுவலி என்ன நடக்குது இன்னும் க்ளோஸராக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் ரஃபாக இருந்திருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கு. சிலது 12 to 15% வரைக்குமே லூஸ் ஆகியிருக்கு. கேட்கவே ஸ்கேரியாக இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இது எக்ஸிட் ஆகிற டைமான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை இதை கேட்டுக்கங்க. இப்போ ஃபண்டமெண்டலி மார்க்கெட்டில் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்கா, இல்லை இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட் கரெக்ஷனா அப்படின்னு. ஏன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இவ்வளோ ஹீட் இந்த டைம்ல ஃபேஸ் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ப் ரன் அப் இன் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு ரீசன். ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சிலது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இயர்லேயே பார்த்தீங்கன்னா 40 to 50% வரைக்கும் கெயின் ஆகுச்சு. அப்பனா வேல்யூவேஷன் ஸ்கை ஹையா இருந்ததுனால இப்போ அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்பர் 2, இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன் செல் ஆஃப் ட்ரிகர் பண்ணியிருக்கு. லைக் ப்ரைஸஸ் ட்ராப் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் யார் லேட்டா இதுக்குள்ள வந்தாங்களோ அவங்க தான் பேனிக் ஆகி இன்னும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபால் இன்னும் ஸ்டீப்பரா போகுது. நம்பர் 3, FIIs புல் அவுட் பண்ணுறது. லைக் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணுறாங்கன்னா என்டையர் ஸ்மால் கேப் ஸ்பேஸே அது இம்பாக்ட் பண்ணும். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? நீங்கள் ஹோல்ட் பண்ணணுமா, இப்போ எக்ஸிட் பண்ணணுமா, இல்லை இன்னும் அதிகமாக வாங்கணுமா? இப்போ இன்வெஸ்டராக நீங்கள் எக்ஸிட் பண்ணணுமா, ஸ்டே பண்ணணுமா? இப்போ டீல் என்னன்னா, நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த கரெக்ஷன் ஒரு பேனிக் ஆகிறதுக்கான ரீசன் கிடையாது. இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்மால் கேப்ஸ் ஹிஸ்டாரிக்கலி கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் பவுன்ஸ் பேக் ஆகியிருக்கு. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் 5+ years வச்சுருக்கீங்கன்னா சிட் டைட். நெக்ஸ்ட் வந்து லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய மணியை மொத்தமாக டம்ப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக SIP மூலியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் பையிங் ப்ரைஸை உங்களால் ஆவரேஜ் பண்ண முடியும் டியூ டு ரிப்பி காஸ்ட் ஆவரேஜிங். இன்னொன்று, உங்கள் போர்ட்ஃபோலியோவை இஃப் நீடட் ரீபேலன்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷனை மோர் தென் 25% ஆஃப் யோர் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா தென் கொஞ்சம் மணியை லார்ஜ் கேப் இல்லை ஹைபிரிட் ஃபண்டில் ஷிஃப்ட் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்க, ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இன்னும் இது ஒரு ரைட் மூவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வாங்க இந்த வாலட்டாலிட்டி எப்படி வைஸ்லி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை எப்படி வந்து இந்த மாதிரி வாலட்டாலிட்டி ஹேண்டில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வாலட்டாலிட்டியை நார்மல் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்மால் கேப்ஸ் நேச்சுரலி வாலட்டைலாக தான் இருக்கும். அப்போது 14% ட்ராப் நம்மளுக்கு ரொம்ப பேடாக தெரியலாம். பட் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மேஜர் கரெக்ஷனும் இட் ஹேஸ் பீன் ஃபாலோட் பை அ ஸ்ட்ராங் ரிகவரி. ஸோ உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நீங்கள் நெக்ஸ்ட் 3 monthsக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை நெக்ஸ்ட் 5 yearsக்காகவா? 5 years அந்த மாதிரி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டெப் மேட்டர் ஆகுதா? இது வந்து இம்பார்ட்டண்டா, நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லம்சம்ல இருந்து SIPக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. மார்க்கெட்டை டைம் பண்றதுன்றது
பாசிபிள். ஸோ ஸ்மால் கேப்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைக் எப்போ பாட்டம் அவுட் ஆகும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்லி எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். எஸ்ஐபி மூலியமா நீங்கள் உங்கள் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்கு. அண்ட் நம்பர் 3, நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்மால் கேப்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா ஸ்மால் கேப்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோட கோரா இருக்கக்கூடாது. அதாவது ஈக்விட்டி அலோகேஷனில் 20 to 25% அதிகமாக இருக்குன்னா கன்சிடர் லார்ஜ் கேப்ஸ் இல்லை பேலன்ஸ் ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணுறது. உங்களோட ஒரு ஸ்டாக்ல நீங்கள் மொத்த மணியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, கரெக்டாக. அதே மாதிரி மார்க்கெட்டோட ஒரு செக்மெண்ட்ல ஏன் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்? அதே மாதிரி தான். அண்ட் நம்பர் 4, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. எல்லா ஸ்மால் கேப்ஸுமே ஈக்குவல் சொல்ல முடியாது. சில ஸ்மால் கேப் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபண்டமெண்டலி சவுண்ட் பிஸ்னஸஸ் இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா வீக் ஃபினான்ஷியலோட இருக்கிற ஹை ரிஸ்க் பெட். இதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷன் மேட்டர்ஸ். பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க யாருன்னா அவங்க ஹை குவாலிட்டி ஸ்மால் கேப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாட் ஜஸ்ட் எனி ரேண்டம் ஸ்டாக். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? இது ஒரு கிரைசிஸா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியா? உங்கள் அப்ரோச் பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் மைண்ட் செட் இருக்குன்னா இந்த கரெக்ஷனே ஸ்மால் கேப்ஸை இன்னும் லோவர் வேல்யூவேஷன்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு கிரேட் சான்ஸ்ன்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் த டைம் டு கேம்பிள். ஸோ த கீ இஸ் காமாக இருங்க, வைஸ்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்கள் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னும் உங்களோட நெக்ஸ்ட் மூவ் பற்றி நீங்கள் அன்ஷூராக இருக்கீங்கன்னா ஏன் ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடாது? இன்னைக்கே எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பர்ட் கைடன்ஸை கன்சல்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.